கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங். அதனால் அதிகமாக கோதுமையை விளைஞ்சு இன்னைக்கு நாட்டிலேயே அதிகமாக கோதுமையை விளை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, சூரத்கர் அப்படின்ற இடம் ராஜஸ்தானில் விஞ்ஞானத்தை விவசாயத்தில் ஏற்படுத்தி இன்னைக்கு சயின்டிஃபிக் ஃபார்மிங்ன்றதுல முதலோடியாக மற்ற மாநிலங்களுக்கு விளங்குது. இது எதை தெரியப்படுத்துதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களும் மனசு மாறி நம்ம நாட்டை முன்னேற்றணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருலேயும் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கூடிய விரைவில் எல்லா பக்கமும் வந்து எல்லாரும் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங்கில் இறங்கி கூடிய சீக்கிரம் அமெரிக்காவை, நீங்கள் சொன்ன அமெரிக்காவை நாங்கள் மிஞ்சி காட்டுவோம். ஒரு நீங்கள் சொன்ன அந்த கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் வந்து பஞ்சாபில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குதுன்னு சொன்னீங்க சார். நீங்கள் வாழற கர்நாடகத்துலேயோ இல்லை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டிலையோ அது இருக்கா இல்லையா? தெரியாது சார் எனக்கு. ஏன் சார் பஞ்சாபுக்கு போய் அந்த சரித்திரத்தை படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, ராஜஸ்தானுக்கு போய் அந்த சரித்திரத்தை படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, கர்நாடகத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் அது இருக்கா இல்லையா தெரியுமா? தெரியாது சார். தெரியாது இல்லையா? தெரியாது சார். உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். அரசு மூலமாக கிடையாது. இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் என்பதை கர்நாடகத்தில் எனக்கு தெரிந்து கொண்டு வந்தவர் மைசூர் தமிழிசை சங்கத்தை சார்ந்த புகழேந்தி அவர்கள். நாங்கள் அதை பற்றி மதுரை மக்கள் அரங்கத்தில் சொல்லியிருக்கோம். அந்த ஹிமவத் பண்ணைன்னுட்டு அந்த மைசூர் கோடியில் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் பண்ணியிருக்கார். அவரை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அவர் சொல்கிற மாதிரி அது நிறைய இடங்களில் வந்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் வரும்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் வாக்கை வேத வாக்காக நான் எடுத்துக்கொண்டு வருவதற்கு நானும் பிரார்த்தனை செய்கிறேன். Message me.